அண்மை செய்தி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார் தமிழக வீரர் குகேஷ். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழக வீரர் குகேஷ் வென்றுள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழக வீரர் குகேஷ் வென்றுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லும் இளம் வீரர் என்று சாதனையையும் படைத்துள்ளார் தமிழக வீரர் குகேஷ். சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லும் இளம் வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் தமிழக வீரர் குகேஷ். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார் தமிழக வீரர் குகேஷ். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லும் இளம் வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழக வீரர் குகேஷ் வென்றுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திக் ராஜா இணைகிறார். வணக்கம் கார்த்திக் ராஜா, மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழக வீரர் குகேஷ் வென்றிருக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வந்த சிங்கப்பூரில் நடைபெற்று வந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கியது. இதில் தமிழக வீரர் குகேஷ் சீன வீரர் டிங் லிரேனை எதிர்த்து விளையாடினார். குறிப்பாக டிங் லிரேன் நடப்பு சாம்பியனான அவர் இந்தியாவின் முதன்மை வீரராக இருக்கக்கூடிய குகேஷை எதிர்த்து விளையாடினார். இது மொத்தம் 4 சுற்றுகள் கொண்ட தொடராக அமைந்தது. இதில் 14 சுற்று தொடராக இது அமைந்தது. இன்று 14வது சுற்று தொடர் போட்டி இறுதிச் சுற்று நடைபெற்றது. இதில் லினரே குகேஷ் வெற்றி பெற்றதன் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். குறிப்பாக இவர் இந்த சாம்பியன் பட்டத்தை வெல்லும் இளம் வீரர் என்ற சாதனையும் படைத்திருக்கிறார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு இந்திய வீரர் ஒருவர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 13 சுற்றுகள் முடிவில் 2 வீரர்களும் தலா 6.5 புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தனர். இன்று நடைபெற்ற 14வது சுற்று போட்டியில் யார் வெற்றி பெறுபவர்களோ அவர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வார் என்ற நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். சீன வீரர் நடப்பு உலக சாம்பியன் டிங் லிரேனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் இந்த சாதனையை படைத்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழக வீரர் குகேஷ் வென்று அசத்தியுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லும் இளம் வீரர் என்ற சாதனையையும் இவர் படைத்துள்ளார். சீன வீரரான் மேலும் நடப்பு உலக சாம்பியனை வீழ்த்தி குகேஷ் இந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளார். 14 சுற்றுகள் கொண்ட இந்த தொடரில் 7.5 புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் குகேஷ். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளார் தமிழக வீரர் குகேஷ். பதிமூன்றாவது சுற்று வரை சமமாக இருந்த நிலையில் 14வது சுற்றில் குகேஷ் வெற்றி பெற்றுள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தமிழக வீரர் குகேஷ் அசத்தியுள்ளார். மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் அஜய் இணைகிறார். வணக்கம் அஜய். தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் தற்போது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார். எத்தனை போட்டிகள் நடைபெற்றது, எத்தனை சுற்றுகளில் இவர் வென்றுள்ளார் தொடர்பான முழு விவரம். சர்வதேச கூட்டமைப்பு செஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டி என்பது கடந்த 27ஆம் தேதி சிங்கப்பூரில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 14 சுற்றுகள் கொண்ட இந்த தொடர்ல நடப்பு, அதாவது இதற்கு முன்பு நடந்த சீசனுடைய உலக சாம்பியனான சீன வீரர் டிங் லிரேனை எதிர்த்து 18 வயது இளம் வீரரான இந்திய வீரர் குகேஷ் விளையாடி வந்தாரு. 13 சுற்றுகள் முடிவுல 6.5 6.5 என்ற புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்த 2 வீரர்களும் 14வது சுற்று, அதாவது முதலில் 7.5 புள்ளிகளை யார் பெறுகிறாரோ அவர் உலக சாம்பியனாக கருதப்படுவார். அந்த வரிசையில 6.5 புள்ளிகளுடன் இருவரும் சமநிலையில் இருந்த நிலையில 14வது சுற்று உலக சாம்பியனை தீர்மானிக்கும் சுற்றாக இருந்து வந்தது. அந்த சுற்று இன்று நடைபெற்றது. இதுல பிரமாதமான ஆட்டத்தை தொடக்க முதலே சிறப்பாக விளையாடி வந்த குகேஷ்
வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த வெற்றியின் மூலமா 18 வயதுல இந்த இளம் உலக சாம்பியன் என்ற பட்டத்தை இவர் வென்றிருக்கிறாரு. இந்த வெற்றி பெற்றதன் பிறகு குகேஷ் ஆனந்த கண்ணீர்ல திகைத்து நின்றுக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்கிறோம். குறிப்பா இந்த ஃபிடே செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை பொறுத்த வரையில ஏற்கனவே இந்திய தரப்புல விஸ்வநாதன் ஆனந்த் மட்டுமே வென்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில அதனை தொடர்ந்து தற்பொழுது 18 வயதுல இளம் வீரரா குகேஷ் தற்பொழுது இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இந்தியாவை மிக பெருமையடைய செய்திருக்கிறது என்றே சொல்லலாம். பொதுவாக 14 சுற்றுகள் கொண்ட இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுபவர்களுக்கு 1 புள்ளியும், டிரா செய்தால் 0.5 புள்ளியும் வழங்கப்படும். அந்த வரிசையில பல்வேறு தொடர்கள்ல தொடர்ந்து முதல் போட்டிய டிங் லிரென் வெற்றி பெற்றாரு. 2வது சுற்றுல குகேஷ் வெற்றி பெற்ற நிலையில அடுத்தடுத்த சுற்றுகள் டிரால முடிவடைந்தாலும் கூட கடைசியா 7.5 முதலில் பெறக்கூடிய வீரர்கள் வெற்றி பெற்றவர்களா அறிவிக்கப்படுவாரு. அந்த வரிசையில தான் தற்பொழுது 7.5 புள்ளிகள் பெற்று அருமையான வெற்றியை பதிவு செய்ததன் மூலமா இந்தியாவினுடைய இளம் உலக சாம்பியன் குகேஷ் என்ற பெருமையை தற்பொழுது பெற்றிருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி அஜய்.